Hi, this is Sujata from batch 8. என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லணும்னா, நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். நான் வந்து கற்றலில் குறைபாடு அப்படிங்கிற அந்த இதில் வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எங்களோட ரிசர்ச் ரூம் இருக்குது. ஸோ இங்கே எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமோ, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணி, அப்புறம் என்னோடய ரிசோர்ஸ் ரூமில் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள நான் வந்து ஒரு இன்ஃபார்மல் அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட நீட் என்ன, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த குழந்தைய வந்து எப்படி மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஜாப். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ பேசிக்ஸ் போக முடியாது. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் அந்த குழந்தையோட டிஃபிகல்ட்டி என்னன்னு புரிஞ்சுட்டு அந்த டிஃபிகல்ட்டியை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்கள கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த சப்ஜெக்டை வந்து எவ்வளோ ஈஸியாக அவங்களால படிக்க முடியுமோ ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் லேர்னிங் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப். அண்ட் இப்போது நீங்கள் எல்லோரும் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போது 11th இருக்கீங்க, 11th 12th போகிறீங்க. அண்ட் மாதவா யூ ஆர் இன் 12th. என் முன்னாடி பசங்க இருக்காங்க. ஸோ மாதவா யூ ஆர் இன் 12th. ஸோ இப்போ 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சில கெரியர் எல்லாம் நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்க. அண்ட் யூ வாண்டட் டு சூஸ் அ கெரியர் தட் இஸ் வெரி வெரி ரிலவெண்ட் டு யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன். கரெக்டாக? ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு இன்னும் கூட ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறதுக்காக தான் உங்களெல்லாம் நான் இன்றைக்கி கூப்பிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று பண்ணலாமா? ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் நம்மளோட இந்த கான்வர்சேஷன், இந்த குட்டி ஒரு மீட்டிங்கை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக. ஓகே, இதை ரொம்ப பெருசாக இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. ஓகே, நீங்கள் 3 பேர் ஏந்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சைமன் சேஸ். ஓகே, ஆனால் நான் இப்போ சொல்கிறது சைமன் சேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு நீ பண்ணுறது ஆப்போசிட்டாக பண்ணணும். ஓகே, யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க யூ வில் கண்டினியூ. அதர்ஸ் ஐ திங்க் யூ நீட் டு ஸ்டே தேர். ஓகே ஓகே. சைமன் சேஸ் ஜம்ப். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சைமன் சேஸ் லிஃப்ட் யோர் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னால் நீ என்ன ஹேண்ட் லிஃப்ட் பண்ணணும்? ரைட் ஹேண்டை லிஃப்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீ ஆப்போசிட்டாக பண்ணணும். ஓகே, ஸோ ஜம்ப்புன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ணக்கூடாது. ஒன்று யூ சிட். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இல்லை? ரைட். ஓகே, இப்போ கேன் வி ஸ்டார்ட்? ஓகே. சைமன் சேஸ் பெண்ட். ரைட். சைமன் சேஸ் turn. Very good. Super. Simon says lift your right hand. Left hand. Super ra. You all are very alert. Excellent ra. Okay, sir, we'll just go into this session. Okay, sir. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லோரும் வந்து ஜிகேயில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும். சரி, நான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஒரு சின்ன 2-3 பிக்சர்ஸ் காட்டுறேன். இவர் யாருன்னு நீங்கள் சொல்லணும். சரியா? ஓகேயா? ஐம் ஜஸ்ட் ஷோயிங் திஸ் பிக்சர். ஸோ நான் அந்த பிக்சர்லேயே இருக்கு, ஆனால் உங்களுக்கு இது தெரியுமான்னு என்னன்னு எனக்கு தெரியலை. இது பாரு, யார் இது? இந்த தாத்தா யாரு தெரியுமா? இவர் யாரு? இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா? ஹீ இஸ் மிஸ்டர் ஸ்ரீதரன், நம்மளுடைய மெட்ரோ மேன் அப்படின்னு இவரை பற்றி சொல்லலாம். நம்ம இந்தியாவோட மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சார் தான் ஸ்பியர் ஹெட் பண்ணார். ஹி வாஸ் பேசிக்கலி அன் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ எல்லாம் சாரோட ஒரு பிரெயின் சைல்டுன்னு சொல்லலாம். ஓகே, யாருக்காவது கெஸ் பண்ண முடிஞ்சுதா? ஞாபகம் வந்தது, ஆனால் தெரியல. ஓகே, சரி. இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இந்த லேடியோட பிக்சரை காட்டுறேன். இவங்க யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பரவாயில்ல, கொஞ்சம் யோசிய. இந்த பிக்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தெரிலல? சரி, நானே சொல்கிறேன். இவங்க பேர் வந்து கிரேஸ் பானு. ஓகே, இவங்க பேர் வந்து கிரேஸ் பானு.
இவங்க வந்து ஷீஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு. இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டிரான்ஸ்ஜெண்டர் டு பி அட்மிட்டட் இன் அ இன்ஜினியரிங் காலேஜ். எஸ், அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கப்பட்ட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர். இன்றைக்கி கிராஜுவேட் ஆகி ஒரு அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்காக நிறைய விஷயங்களுக்காக போராட்டங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஸ்பியர் ஹெட் பண்ணுறாங்க. அவங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். இப்போது இன்னொரு என்ன ஆண்டி ஃபோட்டோலாம் காமிச்சு எங்களை போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம்டா லைட்டாக அது என்ன சும்மா ஒரு பிக்சர் தானே காட்டுறேன், பாரு என்னது இது. யார் இவரு ஞாபகம் எங்கேயோ? எஸ் 400 ட்ரூ. சூப்பர் ராமதவா, கரெக்ட். இவர் பேர் வந்து மிஸ்டர் பிரஹலாத் ராமராவ். சரி, இப்போ ரீசண்டாக நம்ம நிறைய கேள்விப்பட்டோம்ல, இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் எல்லாம் இருந்தது இல்லையா? கேள்விப்பட்டீங்கல்ல? ரைட். இதில் இந்தியாவுக்கு ஏதாவது சேதாரம்? ரைட். அந்த பெஹல்காமில் வந்து டூரிஸ்ட் எல்லாம் இறந்து போனாங்க, அதெல்லாம் ரைட். அதையும் தாண்டி இந்தியாவுக்கு நமக்கு ஏதாவது பாதிப்பு சேதம் ஏதாவது வந்துதா? வரல. அதுக்கு ரொம்ப முக்கியமான மனுஷன் இவர் தான். ஓகே, சரி. இப்போது எனக்கு தெரியும் மாதவன், நீ வந்து யூ ஆர் வெரி வெல் இன்ஃபார்ம்டு. இப்போ எனக்கு சொல்ல, இந்த இந்தியா வந்து இந்த பாகிஸ்தானோட மிசைல்ஸ் எல்லாம் எப்படி தடுத்துது? எஸ், வெரி குட். அந்த S-400 ட்ரம்ப், கரெக்ட். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு சென்சிங் ரேடார் சிஸ்டம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது 3 தான் இருக்கு. இது ஒரு குட்டி ஹோம்ஒர்க் உங்களுக்காக, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஹோம்ஒர்க்கை நாளைக்கு வந்து எனக்கு நீ சொல்லணும். ஓகே, இந்தியாவில் இது மொத்தம் 3 இருக்கு. ஒன்று வந்து பாகிஸ்தான் பார்டரில் வச்சுருக்காங்க, இன்னொன்று நான் சொல்லலை. 3வது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 24 hours இது வந்து நம்மளுடைய அந்த ரேடார் வந்து கவனிச்சுட்டே இருக்கும். நம்மளோட அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஏதாவது மிசைல்ஸ் ஏதாவது வந்தால் அதை டார்கெட் பண்ணி அதை நலிஃபை பண்ணி அதை அப்படியே செயலிழக்க வச்சிடும். அதுதான் இதோட மெயின். இதை தான் யூஸ் பண்ணாங்க. இந்த பிரஹலாத் ராமராவ் அவருங்கிறவர் தான் இந்த ஆகாஷ் மிசைலோடைய இவருடைய பிரெயின் சைல்டு. 15 வருஷத்தோட உழைப்பு. டாக்டர் அப்துல் கலாமுக்கு கீழே ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட் இவர். ஓகே, இவங்களோட பிக்சர்லாம் எதுக்காக நான் காமிச்சேன்? சும்மாவா? இல்லை கண்ணா, இவங்க எல்லாருமே நல்லா படித்து சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் தான். ஆனால் இவங்கெல்லாம் யாருமே ரொம்ப பணக்காரங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து தான் வந்தாங்க. இந்த படிப்பு தான் இன்னைக்கு இவங்கள இவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வந்து அவங்கள உயர்த்திருக்கு. தே ஹவ் கம் ஃப்ரம் த கிராஸ் ரூட்ஸ். அதனால நீங்கள் எல்லாமும் எதுக்காக இவங்களுடைய பிக்சர் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சேன்னு சொன்னால், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து மோட்டிவேட் ஆகணும். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்பு வந்து உங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். எஸ், ஸோ அதனால தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டினேன். நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல் ஃப்ரம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரோட பிக்சர்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஐ திங்க் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, உனக்கு இன்னும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த 400 வந்து 3 இருக்குது. ஒன்று பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது, இன்னொன்று நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்துன்னு போகலாம். இன்னும் ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குங்கிறத அப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் எல்லோரும் ஸ்கூலில் இருக்கீங்க. இப்போது ஆமாம், உனக்கு வந்து ஒரு 1 year இருக்குது, உனக்கு வந்து இன்னொரு 2 years இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ காலேஜ் போவோம். காலேஜ்னால் உனக்கு எல்லாம் செம்ம ஜாலி இல்லை? என்ன நினைக்கிறடா காலேஜை பற்றி? காலேஜ் எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற? எஸ், செம்ம ஜாலியாக இருக்கும். கரெக்டு. முக்கியமாக நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போக வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னாங்க நோட் புக்ஸ்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது? காலேஜுக்கு நோட் புக்ஸ்லாம் எடுத்துன்னு போகணும். பின்ன லெக்சர்ஸ்லாம் கேட்டால் சும்மா அப்படியே காற்றுல எழுதுவியா? அதெல்லாமும் நோட் புக்கில் தான் எழுதிக்கணும். எஸ், கரெக்ட். ஜாலியாக இருக்கலாம். அம்மா அப்பா வந்து ரொம்ப பெருசாலாம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரிப்போர்ட் கார்டெலாம் கிடையாது. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்லாம் கிடையாது. கரெக்டாக? எஸ், யா, கரெக்ட். ஸ்கூல் வந்து
உனக்கு பிரியாணி மாதிரி என்ன, நாங்களே எல்லாம் சமைச்சு எல்லாம் அழகாக போட்டு இது எப்படி படிக்கணும் அது எப்படி படிக்கணும்னு எல்லாம் உன் பின்னாடியே உட்காந்து நாங்கள் எல்லாம் சொல்லி தருவோம். ஆனால் காலேஜ்னால் எப்படி பஃபே மாதிரி. கரெக்டா? ஏன் உனக்கு காலேஜ் அப்படி இருக்கு? ஏன்னா யூ ஆர் மெச்சூர்ட் இனஃப். 12th உனக்கு நாங்கள் பேசிக்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறோம். எப்படி படிக்கணும், உனக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ காலேஜுக்கு நீ போகும்போது அப்போ நீ என்ன பண்ணலாம், உனக்கு என்ன தேவையோ அதை நீ செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு அறிவு முதிர்ச்சி உனக்கு இருக்கு. அதனால தான் ஸ்கூல் ஒன்னா காலேஜுக்கு நாங்கள் எலிவேட் பண்ணி அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அதுதான் வித்தியாசம். ஆனால் பேசிக்காக ரெண்டுத்துக்கும் ஒன்றே ஒன்று இருக்கு. என்ன பண்ணோம், ரெண்டு இடத்துலையும் படிக்கணும். எஸ், ஓகே. ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு இல்லை, காலேஜ்லேயும் பிடிஎல்லாம் உண்டு, அங்கேயும் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிடுவோம். ஓகே, இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் நீ லீவ் போட்டாலும் உனக்கு எஸ்எம்எஸ் வந்துடுது. அதனால் ரொம்ப சந்தோஷம்லாம் படாத. ஓகே, அண்ட் நாட் ஒன்லி தட், காலேஜ் வரும்போது சி சில்ட்ரன், யூ ஆர் மெச்சூர்ட் இனஃப். ஓகே, உனக்கு இப்போ ஒரு ஸ்கூலை தாண்டி உனக்கு ஒரு கெரியர் ஆப்ஷனு, உனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நீ படிக்க போகிற. அப்படி படிக்க போகும்போது என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீ செலக்ட் பண்ணிட்ட. இனிமேல் எப்படி படிக்கணும், எப்படி படித்தா இன்னும் இதுலேயே நீ பெரிய ஆளாக வருவ அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீ அதெல்லாம் நீ தான் உட்காந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதுதான் அந்த காலேஜ் லெவல். ஓகே, ஸோ இப்போ ஐ திங்க் காலேஜ்னா உடனே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கோம்லாம் சொல்லக்கூடாதுன்னா, அங்கே வந்தாலும் படிக்கணும். ரைட், சரி. இப்போ காலேஜ் நம்ம இன்ஜினியரிங், ஆமாம், நீங்கள் எல்லாருமே 12th எல்லாருமே நீங்கள் இன்ஜினியரிங் தான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கும்போது முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கிறதுல, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் பயோ சொல்லலை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்கலாக. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் மெயின், இதுதான் கோர். ஓகே, இந்த கோரில் வச்சு தான் நமக்கு இன்ஜினியரிங்கில் நம்ம போக முடியும். சரி, இதில் ரொம்ப போர் அடிக்குதா? சரி, உனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். எதுக்காக நமக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற? சொல்லு, எதுக்காக நமக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவா? இல்லடா. சம்டைம்ஸ் யூ ஆர் டெஸ்டட் நாட் டு ஷோ யுவர் வீக்னஸ் பட் டு டிஸ்கவர் யுவர் ஸ்ட்ரென்த். உனக்கு ஒரு டெஸ்ட்டோ ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மங்கி உன் மேலே போட்டாதான் உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாம், புரியுதா? அதனால இனிமேல் 12th ஜேஇ அப்படிலாம் டெஸ்ட்டுன்னு சொல்லி நீ பயப்படாதானே. அதெல்லாம் என்னது, இட் இஸ் டு ஷோ யோர் ஸ்ட்ரென்த். புரியுதா? இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இப்போ உனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ மேஜராக உனக்கு நமக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகே, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோன்னு வச்சுக்கோ. பயோனா நம்ம நீட்டு, அது நீட் எழுதி மெடிசன் போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேராமெடிக்கல் இதெல்லாம் இருக்குது, அதை விட்டுடலாம். பட் கோர் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது இப்போ ஃபிசிக்ஸ் உனக்கு நிஜமாவே உனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஏரோஸ்பேஸ் அண்ட் மெக்கானிக்கல். ஃபிசிக்ஸ் ரொம்ப உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீ இந்த இன்ஜினியரிங்க்கு நீ போ. கெமிஸ்ட்ரி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, கெமிக்கல், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம், ஓகே, ஃபுட்டு டெக்னாலஜி, இது எல்லாம் கெமிஸ்ட்ரி பேஸ். ஓகே, இஃப் யூ லவ் கெமிஸ்ட்ரி யூ கேன் கோ டு ஆல் தீஸ் பிரான்ச்சஸ். அடுத்தது மேக்ஸ். உனக்கு மேக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் சிஎஸ்சி, ஓகே, அப்புறம் ட்ரிபிள் இ, சிவில், இதெல்லாம் தான் உன்னோட கோர் சப்ஜெக்ட்ஸ். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுதா? சரி, ஓகே. சாரி, இது நான் சொல்ல மறந்து போயிட்டேன். நான் இந்த குட்டி இந்த ஸ்மால் இந்த கெட் டுகெதரில் வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், வேர் இஸ் யுவர் ஸ்கிரிப்ளிங் பேட் அண்ட் பென்? நான் சொன்னேன்ல, கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் ப்ளீஸ், நம்ம நிறைய விஷயங்களை கேட்போம், ஆனால் ப்ளீஸ் definitely remember to write all the important points whatever you hear from me. Okay, ப்ளீஸ் தயவு செஞ்ச உன்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடும் உனக்கு ஒரு குட்டி அந்த நோட் பேடும் பென்னும் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணிக்கோ. உனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும்னா நீ ஏரோஸ்பேஸ் அண்ட் மெக்கானிக்கலுக்கு நீ போ. கெமிஸ்ட்ரி பிடிக்கும்னு சொன்னால் கெமிக்கல், பயோகெமிக்கல், பெட்ரோலியம், ஃபுட் அண்ட் ஹெல்த் கேர், இதுக்கு எல்லாம் நீ எடுத்துக்கலாம். மேக்ஸ் பிடிக்கும்னு சொன்னால் சிஎஸ்சி, ஐடி, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ, சிவில், இதெல்லாம் நீ போகலாம். ஸோ இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு நட்ஷெல்ல நான் சொல்கிறேன்.
ஓகே, கொஞ்சம் இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக வரலாம். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் போகலாம்? நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, மெக்கானிக்கல், ஏரோஸ்பேஸு, அப்புறம் இன்னொன்று இன்னைக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. பயங்கரமான ஒரு பூமிங்கான ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேயா? ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு ப்ராஸ்பெக்டிவான ஒரு ஃபீல்டு. ஸோ நீ ஃபிசிக்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் தான் உன்னோட சாய்ஸ். அடுத்தது கெமிஸ்ட்ரி. இப்போ இதில் ராம் உனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும் இல்லையா? ராம், இப்போ உனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கிறதுனால யூ கேன் சூஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல், ஃபார்மா, ஃபுட் அண்ட் ஹெல்த் கேர், ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கெமிஸ்ட்ரி பேஸ்டு. ஓகே, மேக்ஸ் பிடிக்கும்னா ஐடி, ஏஐ, ஓகே, சாஃப்ட்வேர், இந்த சைடு எல்லாம் உனக்கு போகிறதெல்லாம் இதெல்லாம் உனக்கு வந்து மேக்ஸு. அது மட்டும் இல்லை, சிவில் இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர், ஓகேயா, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இசிஇ, இதெல்லாமும் மேக்ஸ் ஸ்கோர் தான். அதுதான் நான் உனக்கு முன்னாடியே சின்னதாக சொன்னேன், சும்மா ஒரு நட்சல்ல. ஃபிசிக்ஸ் பிடிக்கும்னா நீ இந்த இன்ஜினியரிங் எல்லாம் நீ மைண்டில் வச்சுக்கோ. கெமிஸ்ட்ரி பிடிக்கும்னா இதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்கோ. மேக்ஸில் பிடிக்கும்னா இதெல்லாம் மைண்ட் வச்சுக்கோ. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் நீ அப்படியே நோட் பண்ணிக்கோ. என்ன நோட் பண்ணிக்கோ? ஏதிண்டியா? ஆமாம், கெமிஸ்ட்ரி தானே. கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது என்ன உனக்கெல்லாம் என்ன உனக்கு மைண்டில்? ஃபார்மா, கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம், பயோகெமிக்கல், ஓகேயா, பயோடெக்னாலஜி, ஃபுட்டு, இதெல்லாம் கெமிஸ்ட்ரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரு, இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. பட் சில விஷயங்கள் வந்து இப்போ நிறைய எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளில போய் அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் சொல்லும்போது கண்ணா, நம்ம ஜென்ரலாக நிறைய உங்களுக்கு நீங்களாம் தெளிவான பிள்ளைங்க தான். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு இப்போவே நீங்கள் நல்லா ரொம்ப தெளிவாக தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு சில இன்ஜினியரிங் எல்லாம் வந்து இன்னும் அவ்வளோ டேக்கர்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் டெக்னாலஜி, மெட்டாலஜி, ஓகே, அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி, பிரிண்டிங், ஓகே, இதெல்லாம் வந்து நீ பார்த்தனா இதெல்லாமும் நிறைய ஸ்கோப் உள்ள ஒரு ஃபீல்டு. இதெல்லாமும் ஒரு கெரியர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த குட்டி குட்டி இன்புட்ஸ் எல்லாமும் ஞாபகம் வச்சுக்கோ, தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோ. ஓகே, சரி. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் நீ செலக்ட் பண்ணிட்ட, ரைட்டா? இப்போ அடுத்தது இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு நீ போகிற. போகும்போது எப்படி ஃபீஸ் எல்லாம் அம்மா அப்பா எப்படி பே பண்ணுவா? கையிலேருந்து செலவு பண்ணும், கரெக்டா? அதுதான் நார்மல் ஆப்ஷன். அது மட்டும் இல்லைடா கண்ணு, தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் தட் ஆர் அவைலபிள். இப்போது உனக்கு தெரியும், என்னோட டாட்டர் பற்றி உனக்கு தெரியும். இப்போ அக்கா எல்லாம் வந்து எம்ஏ எல்லாம் படிக்கிறதுக்கு கூட நான் வந்து ஃபீஸ் வந்து நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் கட்டினேன். தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் தட் ஆர் அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு அம்மா அப்பா தான் ஃபீஸ் கட்டணுங்கிறலாம் அவசியம் கிடையாது. வித்யாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. இப்போ அக்காக்கெல்லாம் நான் வந்து அதில் தான் ஃபீஸ் கட்டினேன். வித்யாலக்ஷ்மின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டலில் நம்ம போய் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நம்மளோட 10th 12th இந்த மார்க் லிஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்மளை அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ஆர் மார்க்ஸ் நமக்கு வந்து 4 lakhs வரைக்கும் அவங்க வந்து லோன் தராங்க. ஸோ இதனால நீ வந்து அப்பா அம்மாவெல்லாம் வந்து பேர்டனே ஆக்க வேண்டாம். ஓகே, இது வந்து நான் சொல்கிறது வந்து ஸ்டேட் போர்டுக்கு. இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிற மாதவா உனக்கெல்லாம் வந்து பிஎம் வித்யாலக்ஷ்மின்னே இருக்குது. ஓகே, அதுலலாமும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் நான் அப்புறம் உனக்கு என்னெல்லாம் இருக்குது இப்போ சும்மா ஜஸ்ட்டாக சொல்கிறேன். அப்பா அம்மா கைவிட்டு கஷ்டப்பட்டு ஃபீஸ் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலெல்லாம் போகும்போது எந்த விதமான கொலாட்ரல்னா என்னன்னு சொன்னால், இப்போது நம்ம வந்து லோன் கேட்குறோன்னு வச்சுக்கோ, என் பேங்க்கில் போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்மளை பார்த்தோன்னெல்லாம் உனக்கு லோன் தர மாட்டாங்க. கொலாட்ரல்னா அந்த பேங்க் நமக்கு லோன் தரணும்னு சொன்னால் நம்ம பேங்க்குக்கு நம்ம ஏதாவது ஒரு அசர்ட் வைக்கணும். எக்ஸாக்ட்லி ரைட்ரா? எஸ், யூஆர் ரைட். நான் எப்படி என்னோட மானசா அக்காவுக்கு என்னோட வீடை வச்சு நான் எப்படி லோன் வாங்குறேன், அந்த மாதிரி தட் இஸ் கால்ட் கொலாட்ரல். இப்போது அந்த கொலாட்ரல் அதுதான் கொலாட்ரல். ஆனால் இந்த போர்ட்டல் எல்லாம் போகும்போது எந்த கொலாட்ரலுமே இல்லாமல் 4 lakhs வரைக்கும் உனக்கு லோன் கிடைக்கும். ஆனால் நீ என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், எல்லா செமஸ்டர்லேயும் பாஸ் ஆகிடணும்.
ஆனால் செமஸ்டரில் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா இந்த லோன் கிடைக்காது. பட் ஐ நோ யூ ஆல் ஆர் வெரி பிரைட். நீங்கள்லாம் நல்ல பொறுப்பான பசங்க, கண்டிப்பாக சூப்பராக மார்க் எடுப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதனால் அப்பா அம்மாவெல்லாம் கஷ்டப்படுத்தாங்க. ஓகே, இப்போ சரி, உனக்கு இப்போ ஸ்காலர்ஷிப்லாம் பற்றி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீ எனக்கு வா. சரி, இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் போகிறோம். இப்போ மார்க் எடுத்தாச்சு, நல்ல மார்க் வந்தாச்சு, எந்த குரூப் நீ செலக்ட் பண்ண போகிற அப்படிங்கிறதும் உனக்கு ஒரு தெளிவு கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது ஃபீஸ் எப்படி பே பண்ணும், அதுவும் கஷ்டம் கிடையாது. அதுக்கும் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்குது, அதுவும் போயிட்டேன். இப்போ என்ன காலேஜ்? எஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். காலேஜஸ் நீ பார்த்தனா 3 விதமாக இருக்குக்கண்ணா. ஓகே, ஒன்று கவர்மெண்ட், இன்னொன்று ப்ரைவேட், இன்னொன்று டீம்டு. ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் உனக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம அந்த கவுன்சிலிங்லலாம் நம்ம போடுவோம் என்ட்ரன்ஸ் மார்க்ஸ் பேஸ் பண்ணி. அது அண்ணா இது கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் உன்னோட மார்க்ஸை பேஸ் பண்ணி நீ போட்டேன்னா உனக்கு கவர்மெண்ட் காலேஜில் அக்கார்டிங் டு யுவர் சீனியாரிட்டி உன்னோட ரேங்கிங் படி உனக்கு வரும். இது கவர்மெண்ட். ஓகே, ஃபீஸ் கம்மி. அடுத்தது ப்ரைவேட். அவனை எல்லாருக்கும் தெரியும், மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு, மார்க்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாகும். ஸோ ப்ரைவேட். எடுத்தது இந்த டீம்டு யூனிவர்சிட்டி. எஸ், எஸ்ஆர்எம். டீம்டு யூனிவர்சிட்டி என்னன்னா, they are recognized people who can conduct exams and they are allowed to give degrees. இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம். எஸ் டா, கரெக்ட். எஸ்ஆர்எம் சப்போஸ் டு பி டாப். ஆமாம், அது ஒரு நல்ல டீம்டு யூனிவர்சிட்டி. ஆனால் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் உன்னோட 12th பேஸ்ட் மார்க்ஸ் மட்டும் போதாது, அவங்க கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது. லைக் இப்போ நீ ஐஐடிக்கெல்லாம் போகணும். எஸ், சிபிஎஸ்சியில் நீ படிக்கிற மாதவா, ஸோ நீ வந்து பிட்ஸ் பிலானி அந்த மாதிரி எல்லாம் போகணும், அங்கெல்லாம் போகணும்னு சொன்னால் பிட்ஸ் பிலானிக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து ஜேஇ மார்க்ஸ் அப்படின்னு ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மார்க்ஸும் வேணும், உன்னோட 12th மார்க்கும் வேணும். ஓகேயா? இப்போது சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, லைக் சாஸ்திரா, அமிர்தா, விஐடி, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உன்னோட 12th மார்க்ஸ் எடுத்துப்பாங்க, நீ ஜேஇயில் அட்டென்ட் பண்ணால் அந்த ஸ்கோரும் எடுத்துப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கிறத வச்சு உனக்கு வந்து they'll give you the seat. புரிஞ்சுதா? கிளியரா? இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் காலேஜஸ்ஸு. இது 3த்துக்குள்ளே நீ எப்படி என்டர் பண்ணணும், இதுக்கெல்லாம் செப்பரேட் எக்ஸாம்ஸு. அது நீ வந்து அவங்களுக்கு தனியாக அந்தந்த காலேஜ்க்கான வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, நீ போய் பாரு. பார்த்துட்டு உனக்கு எது ஈஸியாக இருக்கோ, உன்னோட சாய்ஸ் என்னவோ, யூ கேன் ஜஸ்ட் கோ லைக் தட். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகேயா? கிளியர் ஆச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? வெரி நைஸ், தேங்க்யூடா. ஓகே, சரிடா. இப்போது ஐ திங்க் ஒரு கிளியராக உனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு வந்து ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துட்டேன். இனிமேல் இதை நீ எப்படி எடுத்துன்னு போகிறேங்கிறது உன்னோட சாய்ஸ். ஓகே மாதவா, நீ வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ் மாதவா? வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்? ஐடி. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ராம், நீ என்ன பண்ண போகிற? மெக்கானிக்கல். ஓகே, மெகட்ரானிக்ஸ். ரைட். ஓகே, வர்ஷித், நீ என்ன பண்ண போகிற? எதுவும் உனக்கு ஏன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கியா? என்ன பண்ணணும்னு தெரியலையா? ஓகே, எஸ். சில்ட்ரன், நான் வந்து உங்ககிட்ட இன்னும் ஒரு விஷயமும் சொல்கிறேன். இப்போது மாதவன், ராம் அவங்க எல்லாரும் வந்து தெளிவாக இருக்கான், நான் இதுதான் நான் எடுக்க போகிறேன்ட்டு. ஆனால் வர்ஷித், உனக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. ஓகே, யூ ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட். கொஞ்சம் இந்த மாதிரி உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோ வர்ஷித். இதில் என்னன்னா, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் நம்மளுடைய ஒரு பேஸ்ட் ஆன் யுவர் ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஒன்று இருக்குது. நீ என்ன பண்ணு, பேசாமல் இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் பிக் மை கரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து ஐ கிவ் யூ கைடன்ஸ். நீ அங்கே போயிட்டு அவகிட்ட நீ வந்து ஒரு சின்ன யூ டேக் ஒன் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டில் என்ன தெரியும்னா, உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பேஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் அ கோர்ஸ். ஓகே, இது அப்பா சொன்னாங்க, நான் வந்து எனக்கு தெரியல ஆண்டி, நான் எப்படி என்ன கோர்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் உனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா, யூ பெட்டர் கோ ஃபார் அ டெஸ்ட். இந்த மாதிரி டெஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்தோன்னா, அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன,
நீ எதில் பெஸ்ட்டாக இருக்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் வந்துடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அனாலிசிஸ் நீ வந்து இந்த கோர்ஸுக்கு போனால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ணேன். இஸ் இட் ஓகே கண்ணா? நான் சொன்னதை தயவு செஞ்சு எழுதிக்கோ, பின்னாடி நீ வா, I'll help you. Okay? So, okay children, I think I'm clear. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மெயினாக நோட் பண்ணியா இல்லையா? உனக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ நான் சொன்னேன் ஃபிசிக்ஸ்க்கு பிடிக்கும்னா என்ன இன்ஜினியரிங்கில் என்ன எடுக்கணும். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுதா? அண்ட் இன்கேஸ் உனக்கு வந்து இனிமேல் டவுட் இருக்குது, இல்லை அம்மா சொன்னா எனக்கு இது பிடிக்கும் ஆனால் இது போனால் என்னால் முடியுமா, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துரு. அசஸ்மெண்ட் எடுத்தால் உன்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு அந்த அசஸ்மெண்ட்டில் க்ளீனாக வந்துடும். அப்புறம் உன்னுடைய உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ உள்ளே போகலாம். ஓகே, சரி. ஐ திங்க் ஐ மேட் இட் வெரி கிளியர் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. நான் கூப்பிட்டதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்ககிட்டலாம் நான் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். தெளிவாச்சுங்களா? புரிஞ்சுதா எல்லாம்? சரி, ரைட், ஓகே. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு க்ளோஸ் இட் வித் அ ஸ்மால் கோட். ஓகே, when ambitions overtake performance, when your ambitions overtake your performance, and the gap is called frustration. Okay, ambition na enna unakku theriyum. Ambition na வந்து உன்னோட performance, when your ambitions overtake your performance, அந்த கேப் ஒன்று இருக்கும். அப்போ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும், உன்னோட ஆம்பிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அதுக்கு பேர் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்லுவோம். ஓகே, பட் இஃப் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்டேக் யுவர் ஆம்பிஷன்ஸ், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து உன்னோட ஆம்பிஷனையும் தாண்டி அது போயிடுதுன்னு வச்சுக்கோயேன், வாட் இஸ் இட் கால்ட்? இட் இஸ் கால்ட் சக்ஸஸ். It is called success. So I wish all the best for you for a very bright future and also success in all your career. Okay, so thanks a lot. I think I made it little bit clear to you all whatever the options that is right in front of you. So நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அழகாக எழுதின்னு இருக்கீங்க எல்லாரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு வா. ஐ எம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.